அது இல்லடா அதுவும் இல்லடா நீ சொல்றா போடா நீ சொல்றடே அது இல்லடா ஏன்டா 2 பேர் போய் சொல்றீங்களாடா பக்கத்து தெருவுல பிரியாணி போறாங்கடா. அட எதுவுமே இல்லடா நீங்க வில்லு பாடு பாடுறீங்கடா இங்க வில்லு பாட்டு பாட வந்திருக்கும் மாணவர்களின் பெயர் எஸ் விஷ்ணு, எஸ் ஹரிதர்ஷன், கே உதயவேல், டி நிலைமுருகன், எம் ஏ விக்னேஸ்வர், பி நிஷாந்த் மற்றும் ஜே யாத்ராடு. என்னடா ஆரம்பிக்கலாமா? தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட வில்லிசை பாட வில்லிசை பாட வந்தருளை கலை மகளே கலகலப்பா பாட்டு பாடியே கலக்க வந்தோம் கலக்க வந்தோம் தன்னே தானே பசுமை பாரம்பரியம் பற்றி வில்லிசையில் பாட வந்தோம் பசுமை பாரம்பரியம் பற்றி வில்லிசையில் பாட வந்தோம் பசுந்தமிழ் மொழியாலே கலை விழாவில் கலை விழாவில் கருத்துடனே பாட வந்தோம். அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்றேன் தம்பி கேட்டுக்கோ. ஊரெங்கும் மரம் இருக்கும் ஊர் நடுவே குளம் இருக்கும் உள்ளதே உள்ளபடியே சொல்லுறங்கேளு சொல்லுறங்கேளு தன்னே தானே. ஊர்ல எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு மரங்கள் வளர்ந்துருக்கும், சோலையில காய்கறிகள் விளைஞ்சிருக்கும், குளத்துல பூக்கள் நிறைஞ்சிருக்கும். இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுதான் பசுமை. சொல்றேன் தம்பி கேட்டுக்கோ. மாடி தோட்டம் வைக்கணும் மழை நீர சேமிக்கணும் மக்கும் குப்பைகளை தக்கபடியே தரம் பிரிக்க வேணுமுங்க. இப்படி மக்கும் குப்பைகளை மண்ணுக்கு உரமா மாற்றணும். அது மட்டும் இல்லாம மக்காத குப்பைகளை மறுசுழற்சிக்கு பயன்படுத்தி வீட்டுல மாடி தோட்டம் வச்சு வீட்டையே குளுமையாக்கலாம், காய்கறிகளையும் சமைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். சொல்றது தம்பி கேட்கும். வழி வழியா வந்து வந்த வாழ்க்கைதான் பாரம்பரியம் ஓடி விளையாட விளையாட்டு பாரம்பரியம் பழங்களும் காய்களும் உடன் பாரம்பரியம் நம்ம முன்னோர்கள் வழி வழியா வாழ்ந்து வந்ததுதான் பாரம்பரியம். அவங்களோட வாழ்க்கை முறை, உணவு முறை, விளையாட்டு முறை மற்றும் நாகரிக கலாச்சாரம் இதெல்லாம் ஒன்று தான் பாரம்பரியம். இதுதான்
சூப்பர்.